ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹ நிகமாந்த நீதி ஜலதேஹே தலஸ்பிருஷः பிரதிபாதயந்தி கதிமாபவர்கிகீம் யதி சார்வபௌம பதசாத்கிருதாஷயாः யதி சார்வபௌம பதசாத்கிருதாஷயாः. அந்த பதத்தை அடைந்தவர்கள் எப்படி? தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயः என்பதாக வேதம் விஷ்ணோ பரமே பதே மத்பவுத்ஸஹ என்று அந்த பெருமானுடைய திருவடியின் மேன்மையும் பெருமான் எழுந்தொழிருக்கக்கூடியதான பரமபுரத்தினுடைய மேன்மையையும் வேதமானது காண்பிக்கிறதோ அதற்கு சற்றும் சளைத்தது அல்ல. இன்னும் ஒரு படி சொன்னோமேனால் அதை காட்டிலும் மேன்மையானது எங்கள் எம்பெருமானாராம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தம். எம்பெருமான் திருவடியை அடைந்தவர்களுக்கு மோட்சம் உண்டா இல்லையா என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது சுவாமி, அதில் கூட ஒரு சம்சயம் உண்டு. ஆனால் எம்பெருமானார் திருவடியை அடைந்தவர்களுக்கு மோட்சம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சித்திர் பவதி வா நவாயிதி சம்சயः அச்சுத சேவினாம் ந சம்சயः குத்ர ந சம்சயः தத் பக்த பரிச்சரிய ரதாத்மனாம். பகவானை அடைந்தவர்களுக்கு சித்தி உண்டோ இல்லையோ என்னும் சந்தேகம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி சந்தேகப்படுவது சாஸ்திரியமானது. ஆனால் பகவத் திருவடியில் கைங்கரியம் செய்யக்கூடிய பாகவதோத்தமர்களை ஒருவன் அடைந்திருந்தானேயானால் இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் என்று ராமானுஜர் சொல்லியபடி அந்த ராமானுஜ தாசர்கள் திருவடியில் ராமானுஜர் தாசர்களை சேர்ந்து நாம் அணுகி இருந்தோமையானால் நமக்கு ஒரு பொழுதும் குறையில்லை, சந்தேகமே கிடையாது. அந்த விதத்தில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ராமானுஜர் எத்தகைய பெருமை வாய்ந்தவர்! ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹ. இதனை தேசிகன் ஒரு வேடிக்கையான உதாரணத்தினாலே காண்பிக்கிறார். வேடிக்கை இல்லை, இது உண்மைதான். ஆனால் அந்த உதாரணத்தை ரசிக்கும் பொழுது நமக்கு வேடிக்கையா இருக்கும். ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மிகோஷ க்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்திர் ஜயதி பகுகுணா பங்கிஹி அஸ்மத் குருணாம். இது ஹயக்ரீவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எங்கள் ஆச்சாரியர்கள் யார்? பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அனைத்து ஆச்சாரியர்களுமே அவர்கள் சபையில் வந்து அமர்ந்தார்களேயானால், பிரதிவாதிகள் கூட்டம் கூட்டமாக எதிரே வந்து அமர்ந்தார்களேயானால் இவர்கள் வாக்கில் இருந்து ஒரு பிரவாகமானது புறப்படும். அப்படி ஒரு வாக்பிரவாகத்திற்கு யாரு காரணம்? அவர்கள் ஹிருதய புண்டரீகத்தில் எழுந்தொழிருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான். அந்த ஹயக்ரீவனுடைய சந்தோஷம் இந்த ஆச்சாரியர்களுடைய ஹிருதயத்தில் தான் எழுந்தொழிருக்கிறேனே என்பதாக சமாஹாரஸ்ஸாம் நாம் பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம் லயப் பிரத்யூஹானாம் லஹரி விரதிர்போர ஜலதேஹே கதா தர்ப்பக்ஷுப்யத் கதககுல கோலாஹலபவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதனஹேஷா ஹலஹலஹா. முன்னே சொன்ன ஸ்லோகம் ரகசியத்திரைசார ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துடைய ஸ்லோகம். எல்லா வேதத்துடைய தொகுதி யார்? ஹயக்ரீவ பெருமான். ஏனென்றால் வெள்ளை பரிமுகனான அந்த ஹயக்ரீவன் தான் அனைத்து விதமான கலைகளுக்கும் கல்விகளுக்கும் ஆதாரம், சர்வ வித்யானாமா என்பதாக விளங்கக்கூடியவன். சமாஹாரஸ்ஸாம் நாம் பிரதிபதமிருச்சாம் தாமயஜுஷாம் லயப் பிரத்யூஹானாம் லஹர் விரதிர் போத ஜலதே கதா தர்ப்பக்ஷுப்யத் கதககுல கோலாஹலபவம். அவரவர்கள் தங்கள் தங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயம், அதுவும் பரிபூர்ணமான விஷயம் இல்லை, ஒரு சிலது சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்திருந்தாலேயே ஏதோ சர்வஜனை போல தங்களுக்கு உலகத்தில் தெரிந்த விஷயம் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாததை போல ஒரு கர்வத்தை உடையவர்களாக கர்வோத்கிருஷ்டர்களாக வந்து நிற்கும் பொழுது ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதனஹேஷா ஹலஹலஹா. அப்பொழுது சந்தோஷத்தை அடைந்திருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான் ஹலஹா என்பதாக அந்த குதிரையினுடைய கனைப்பொலி 24 சூத்திரங்கள் மாஹேஸ்வராணி சூத்ராணி என்பதாக அச் ஹல் என்பதாக ஆரம்பிப்போம். ஐ உனு ரிலுக்கு ஏ ஓங் ஐ ஔச் ஹயவரட்டு லனு ஞமகணனம் ஜபங்கு என்பதாக அந்த பரமேஸ்வரன் தன் கையில் இருந்த உடுக்கையை அடித்த பொழுது அதிலிருந்து 14 சூத்திரங்கள் உண்டாயின. அந்த 14 சூத்திரங்கள் தான் சம்ஸ்கிருத இலக்கணத்தின் ஆரம்பம். அவைகளின் மூலமாகத்தான் உலகத்தில் சப்தம் என்பது ஏற்பட்டது. அவைகளின் மூலமாகத்தான் உலகத்தில் ஒரு பேச்சு என்பதாக ஏற்பட்டது, ஒரு மொழி என்பது ஏற்பட்டது. அவைகள் அச் ஹல் என்பதாக பிரிக்கப்படுகின்றன. உயிரெழுத்து,
மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று காண்பிக்கிறோம் அல்லவா? இவை அனைத்தும் எங்கிருந்து தொகுக்கப்பட்டன என்பதற்காக இலக்கண வல்லுநர்கள் இந்த விசேஷத்தை காண்பிக்கிறார்கள். அந்த அனைத்தும் யாரிடத்தில் நிரம்பி இருக்கின்றன என்றால் ஹயக்ரீவ பெருமானுடைய கனைப்பொலியில் நிரம்பி இருக்கின்றன. ஹல் ஹல் ஹலஹலஹா ஹலஹலஹா என்ற ஹயக்ரீவ பெருமான் கனைப்பொலி என்பது எழுத்துக்களின் தொகுதியாக விளங்குகிறது, வேதத்தின் பொருளாக விளங்குகிறது, வேதத்தின் முழு தொகுதியாக விளங்குகிறது. அப்பொழுது அந்த ஹயக்ரீவன் எங்கே குடிகொண்டிருக்கிறான்? ஆச்சாரியர்களுடைய ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கிறான். ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷஹா. ஹிருதய புண்டரீகம் என்னும் அழகிய சிம்மாசனத்தில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மகாலட்சுமி தாயாருடன் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவன் பரிமுகன். அந்த ஹயக்ரீவனானவன் வாதிகளை பார்த்தவுடன், அதாவது வேதத்தின் பொருளை ஒப்புக்கொண்டு வேதத்திற்கு பொருந்தாத பொருளை சொல்பவர்கள், வேதத்தையே ஒப்புக்கொள்ளாதவர்கள், பரம்பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்பதாக இவர்கள் அனைவரும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக ஒரு அணியில் திரண்டு வந்திருக்கும் பொழுது இவர்களை பார்த்து நம் ஆச்சாரியர்களின் ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஹயக்ரீவன் சந்தோஷத்தினாலே ஹலஹலஹா ஹலஹலஹா என்று கனைக்கிறானே, அந்த கனைப்பொலி என்றோ இவர்கள் வாதமாக வெளிவருகிறது. இவர்கள் வாக்கிலிருந்து சொல் அம்புகளாக வெளிவந்து பிரதிவாதிகளை ஓட ஓட விரட்டுகிறது. செஞ்சொல் மாலைகளாக இவர்கள் திருவாக்கிலிருந்து அவைகள் புறப்பட்டு பிரதிவாதிகளை வாய் ஓய்ந்து அடங்கும்படியாக அடக்கி வைக்கிறது. அதைத்தான் இங்கே காண்பிக்கிறார். எப்படி? இவை அனைத்தும் யாருக்கு பெருமை? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்களின் பெருமை இது. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய மதாவலம்பிகளாய் விளங்கும் நம்முடைய ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்களுடையதான பிரபாவம் இது. ஸ்வசிதாபூத பரவாதி வைபவாக. அதுவும் இவர்கள் அரைகுறையாக அறிந்தவர்கள் இல்லை. ஒரு மகாகவி பேசுவான், யதா கிஞ்சிக்ஞா அகம் கஜைவ மதாந்த சமபவன். ஏதோ ஒரு சிறிது அறிந்திருந்தேன், நான் அறிந்ததை மற்றொருத்தர் அறிந்திருக்கவில்லை என்று தெரிந்தவுடன் யானையைப் போல ஒரு மதம் என்னிடத்தில் உண்டாகிவிட்டது. கற்றதனுடைய பெருமை என்ன? கற்றோருக்கு என்ன அழகு என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால், அந்த கற்றவர்கள் எப்பொழுதுமே தங்களை பணிவாகத்தான் வெளிப்படுத்திக் கொள்வார்கள். வித்யா ததாதி வினயம். அதைத்தான் வள்ளுவப் பெருந்தகையும் அந்த கல்விக்கு ஏற்றாற் போலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிற்க அதற்கு தக என்று அருளி செய்கிறார். நிற்க அதற்கு தக என்பதன் பொருள் என்ன? நீ என்ன தெரிந்திருக்கிறாயோ, உனக்கு ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் ஏற்பட்டது என்றால் அப்பொழுது எப்பொழுதுமே வினயமாகத்தானே நாம் இருக்க வேண்டும். எங்காவது எந்த இடத்திலேயாவது நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்றால் என்று பேசுவார்களா? இல்லை. எந்த இடத்தில் அவர்கள் பேசினாலும் பிரமாணம் காட்டிய வழியில்தான் பேசுவார்கள். தங்கள் கபோல கல்பித்தமாக தங்களுக்கு தோன்றிய வகையில் எல்லாம் அவர்கள் ஒரு பொழுதும் பேசுவதே இல்லை. அதுதான் அந்த பெருமை, அந்த மேன்மை அதை காண்பிக்கிறது. ஆகையால் இந்த யதிராஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் நிகமாந்த நீதி ஜலதேஹே தலஸ்பிருஷா, வேதாந்த சாஸ்திர நியாயத்தின் மர்மத்தை அறிந்தவர்கள். அதாவது ஒரு மீனவன் படகோட்டி கடலில் அவ்வப்பொழுது சென்று அதில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்து வியாபாரம் செய்து வருபவர் ஒருவர். அவர் பிறந்தது முதற்கொண்டு அந்த கடற்கரையிலேயே வசித்து வருகிறார். அவ்வப்பொழுது கடலுக்கு செல்வது, மீன் பிடிப்பது, அதனை விற்று பிழைப்பு நடத்துவது, இதுதான் அவருடைய காரியம். அப்பேற்பட்டவரிடத்தில் சென்று ஒருத்தர் கேட்டார், உனக்கு கடலை குறித்து என்ன தெரியும்? ஐயா, கடலை குறித்து என்ன சொல்லுவது? மிகவும் பறந்து விரிந்தது, ஆழமானது, பலவிதமான ஜல ஜந்துக்கள், நீரில் வாழும் உயிரினங்கள் நிறைந்திருக்கக்கூடியது, திடீர் திடீர் என்று பொங்கி கிளர்ந்து வரக்கூடியது என்றெல்லாம் அந்த கடலை குறித்து தான் அறிந்த வகையில் சொல்லுவார். சரி, நீ எத்தனை முறை இந்த கடலுக்குள்ளே சென்று வந்திருக்கிறாய்? எவ்வளவு காலமாக இங்கே வசிக்கிறாய் என்றால், ஐயா, தற்பொழுது எனக்கு 80 வயதாகிவிட்டது. நான் பிறந்ததே இந்த இடத்தில்தான். இந்த கடலில் எத்தனை முறை நான் சென்று வந்திருக்கிறேன் என்பதற்கு கணக்கே கிடையாது. அப்படியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? சரி, இந்த கடலின் ஆழம் எவ்வளவு மீட்டர்?
இந்த கடல் எவ்வளவு ஆழம் உடையது என்று கேட்டால் யாருக்கு தெரியும்? யார் பார்த்திருக்கிறார்கள்? யாரு இதன் உள்ளே சென்றிருக்கிறார்கள்? எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் எத்தனையோ விதமான கருவிகளை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்தால் கூட கடலின் ஆழத்தை அறிய முடியுமோ அல்லது அறிந்திருக்கிறார்களோ? யோசித்து பாருங்கள். தற்காலத்தில் ஆங்காங்கு கடலில் கப்பல்கள் மூழ்கி விடுகின்றன, சில விமானங்கள் கடலில் காணாமல் போய்விடுகின்றன. அவற்றை தேடுவதற்காக அரசாங்கத்தார் பெருமுயற்சி எடுத்து வருகிறார்கள். எத்தனையோ நவீனமான உபகரணங்களை எல்லாம் கொண்டு அவர்கள் அதை தேடுவதற்கு முயற்சித்தால் கூட கடைசியில் அந்த முயற்சி தோல்வியில் தானே முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆழம், குறிப்பிட்ட தொலைவு செல்லும் வரையிலும் தான் அவர்களுடையதான கருவிகளுக்கு செயல்பாடு. அதன் பின்னர் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதற்குள்ளே யார் செல்வது, சென்றால் நம்மால் மறுபடியும் மீண்டு வர முடியுமா, அந்த நீருக்குள்ளே செல்லும் பொழுது அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய வல்லமை என்ன இருக்கிறது, இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மால் அந்த கடலின் ஆழத்தை நன்கு அறிந்து விட முடியுமோ? அது போன்று தான் வேதாந்தம் என்பது பெரும் கடல். வேதாந்தம் என்பது மிகச்சிறந்த கடல். அந்த கடலின் ஆழத்தை எல்லோருமா அறிந்திருக்கிறார்கள்? எல்லோருக்குமா அது தெரிந்து விடுகிறது? ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த சூக்ஷ்மத்தை சுவாமி தேசிகன் இங்கே சாதித்திருக்கக்கூடிய விஷயத்தை பாதுகா சகஸ்ரத்தில் சாதிக்கிறார். அதனை சற்று பொறுத்திருந்து அனுபவிக்கலாம்.